ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெய்லி ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அது சில இஷ்யூஸ்னால என்னால் வந்து கண்டினியூவாக போட முடியல. சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ஒரு வீடியோவும் மேக்ஸிமம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் வர்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்துச்சு, அதனால் அது யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா அது நான் என்னோடய சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஒரு வீட்டில் ஒரு அப்பா பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, அதாவது லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கிறோமே. பெருசாக வசதி எதுவும் கிடையாது. ஆனாலும் அவங்க அப்பா அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஓரளவுக்கு ஓகேவான மார்க் எடுத்துருக்குது. அப்போ வந்து மேக்ஸிமம் தெரியுமே, பசங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னாலேவும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் நல்லா பார்ட்டி அட்டன் பண்ணுவாங்க. இது ஆம்பளை பசங்களாக இருந்ததுன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே ஒரே மாதிரியாக பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே வந்து இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவங்க அதிகபட்சமாக ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதுக்கு ஆசைப்படுறது ஒன்றுனா ஏதாவது ஹோட்டலில் போய்ட்டு நல்லா ராயலாக சாப்பிட்ணும், பெரிய ஹோட்டலுக்கு போகணும். அதாவது நம்ம கஷ்டம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம வந்து ஒரு பணக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லோரும் நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தகுதிக்கு மீறி வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தியாச்சும் வீட்டில் பைசா வாங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு வந்து வெளியில் கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே அப்படின்னு நான் சொல்லவில்லை, ஒரு சிலர் எக்ஸப்டாக இருக்கலாம். பட் மேக்ஸிமம் பசங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவங்க அப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறா, அப்பா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து பார்ட்டி வைக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் பார்ட்டியா அப்படின்னா என்னதுமா அப்படின்னு அவங்க அப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி வெள்ளந்தியாக கேட்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ ஒவ்வொருத்தங்க, இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கோம். இந்த வாரம் நான் கூப்பிட்டு போய் அவங்கள ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொருத்தவங்க வேறு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் நிறையா இடத்துக்கு போவோம்ப்பா. நாங்கள் ஒன்லி சாப்பாடு மட்டும் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த தடவை நான் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் அதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, ஓகே, பொண்ணு ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணு சொல்ல, நாங்கள் 5 பேர் போகிறோம்ப்பா, அதனால் 4000 ரூபாய் குறைஞ்சது 4000 ரூபாய் தேவைப்படும். 4000ன்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரே ஷாக்கு. 4000 ரூபாயா அம்மா? ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு 4000 ரூபாயாம்மா? நான் படுற கஷ்டத்தில் 4000 ரூபா ரொம்ப பெரிய அமௌண்ட்டுமா? அதுவும் இந்த சாப்பாடுக்காக போய் வீணாக அவ்வளோ பைசா செலவு பண்ணணுமா? அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைம்மா, அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லைப்பா, நான் கண்டிப்பாக ட்ரீட் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகேம்மா, அவ்வளோ போனால் இப்போதைக்கு அப்பா கையில் கிடையாது, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, ஒரு வாரத்தில் நான் உனக்கு அந்த அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்கள் இப்போவே கொடுங்க, நான் வந்து இந்த வாரமே நான் ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, அம்மா நம்ம குடும்ப கஷ்டம் உனக்கு என்னென்னு தெரியும், நம்ம தகுதிக்கு மீறி தான் நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு காலேஜுக்கே எவ்வளோ ஃபீஸ் ஆகுது என்ன ஏதுன்றது உனக்கு தெரியும், வீட்டில் செலவுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீ படித்து நாளைக்கு ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அப்பா வந்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கேன். நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து ஒருவேளை சாப்பிட்றதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலை, எனக்கு உடன்பாடே இல்லைம்மா, அதனால் என்னால் முடியாது, அதுக்கும் மீறி நீ ஆசைப்பட்றேன்றதுக்காக நான் செய்யணும்னு நினச்சா கூட குறைஞ்சது எனக்கு ஒரு 3 நாள் டைமாவது கொடு, ஏன்னா நான் அமௌண்ட்டை ரெடி பண்ணணும், இப்போ என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம். உடனே கோவத்தில் அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அப்பா முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிமா பேசி பேசி காரசாரமாக பேசி 2 பேருக்கும் வாக்குவாதம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப பெருசானு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணால் அந்த ஒரு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி விடுங்க, இப்போ நான் பார்ட்டி பண்ணுறதானே உங்களுக்கு பிரச்சனை, நான் என் பார்ட்டி நான் யாருக்கும் கொடுக்கல, அதே இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகும்போது வெக்கமே இல்லாமல் நான் அவங்க கொடுக்குற காசில் போய் நான் சாப்பிட்றேன், போதுமா, இதுதானே உங்களுக்கு வேணும், நான் எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்கணும், அதுதானே உங்களுக்கு, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுது. இவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பாப்பா நான் அப்படி சொல்ல வரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவர் சொல்கிறது எதுவுமே அந்த பொண்ணு காதில் வாங்குற மனநிலையில் இல்லை. ஏன்னா அதோட டென்ஷன் எல்லாமே வந்துட்டு பார்ட்டி பண்ணாக்க அப்பா காசு கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கோவத்தில் இந்த பொண்ணு இருக்குது. உடனே வேகமாக வீட்டை விட்டு வெளில போகுது, கண்டி சாவி மட்டும் எடுத்துகிட்டு. இவங்க அப்பா பின்னாடி இருந்து பாப்பா பாப்பான்னு கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு எதையுமே காதில் வாங்கிக்க ரெடியாக இல்லை. அது பாட்டில் வீட்டில் இருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுது.
இந்த அப்பாவும் பாப்பா பாப்பான்னு கூப்பிடுப்பாரு. அந்த பொண்ணு அதை காதிலே வாங்காமல் அங்கேருந்து போயிடுச்சு. இவருக்கு ஒரே மன கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு கோவம். அந்த கோவம் தீர்ற வரைக்கும் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. மொபைல் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரல. அதனால் இதுக்கு யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் மனம் போன போக்கெல்லாம் வண்டியில் போயிட்டுருக்கு. அது ஒரு சாயந்தரம் நேரம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது. அப்போ இது என்ன பண்ணுறது, ரொம்ப பசி வேறு. ஏன்னா வீட்டில் சாப்பிடல, சண்டை போட்டு வந்தது வேறு, பயங்கர பசி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த ரோட்டு நடைமேடைக்கும் அந்த ரோட்டோர கடைக்கும் இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதாவது நிறைய பேர் அங்கே நின்றுட்டு டீ சாப்பிட்ற மாதிரியா ஒரு டீ கடை இருக்குது. அந்த கடையில் போய் இந்த பொண்ணு ஒரு டீயும் 2 சமோசா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்போ பார்த்தா ஒரு 3 ஆட்டோ வருது. 3 ஆட்டோ வந்து இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிது. பார்த்தா அந்த ஆட்டோவில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆட்டோவில் குறைஞ்சி ஒரு 10 15 பேராவது இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஆட்டோவில். பார்த்தா எல்லாருமே நல்லா வசதியானவங்கன்னு தெரியுது. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற ஸ்லாங் இதெல்லாம் பார்க்கும்போதே எல்லாருமே நல்லா வசதியானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுலேருந்து ஒரே ஒரு பையன் மட்டும் வேகமாக இறங்கி வந்துட்டு சமோசா ஆர்டர் பண்ணான், உளுந்த வடை ஆர்டர் பண்ணுறான், என்னென்னு எல்லாத்தையும் எடுத்துக்கூட எல்லாத்துக்கும் அவனே வாங்கிட்டு போய் அவங்க ஆட்டோ விட்டு கீழே இறங்கவே இல்லை. இவனே அந்த ஆட்டோவில் போய் எல்லாருக்கும் கொடுக்குறான். அவங்க சட்னி கேட்குறவங்களுக்கு சட்னி கொடுக்குறான், சாஸ் கேட்குறவங்களுக்கு. ஏன்னா பணக்காரங்களும் மேக்ஸிமம் சாஸ் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சாஸ் வாங்கி போய் கொடுக்குறான். அப்படி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நீ இதை சாப்பிட்றியா, நீ இதை சாப்பிட்றியான்னு சொல்லி விழுந்து விழுந்து கவனிக்கிறான். அவனே வந்து இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது நல்லா வசதியானவங்களாக இருக்கிறாங்க, இங்கே வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த சமோசா சாப்பிட்டுட்டே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்குது. உடனே அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே மச்சான் செம்மையாக இருக்கிற ட்ரீட்டு சூப்பர்டா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. போய் ட்ரீட்டு தான் இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தானா அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே இந்த பொண்ணு சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், போதுமா மச்சான் எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எவ்வளோ ஆச்சுன்னா பில்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. 15 பேர் இருப்பாங்க ஒரு ஆட்டோவில். அப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்டு வெறும் 500 ரூபாய்க்கா? அப்போது ட்ரீட்டு அப்படின்றது என்னென்னா நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எந்த மாதிரி மனநிலையில் நம்ம வைக்கிறோம் அப்படின்றதா முக்கியம் அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வச்சா நம்ம தேவையில்லாமல் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்ற பேரில் நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம அப்பாவே இப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணு யோசிக்குது. உடனே யோசிச்சுட்டே சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போகுது. வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட இந்த பொண்ணு வண்டி சத்தம் கேட்டால் அவங்க அப்பா குடுக்குன்னு வெளில வந்து, பாப்பா வந்துட்டியாடா, பயந்தே போயிட்டேன்டா நான், இப்படிலாம் கோவப்படாதடா, நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு படம்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ நாளைக்கே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு, அதனால் எங்கே போனாலும் தயவுசெய்து இப்படி கோச்சிட்டு போகாதடா, அப்பா ரொம்ப பயந்துட்டேன் நீ போன உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்படி நம்ம அப்பா குழந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறார், இவரை போய் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இல்லைப்பா எனக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ காசெல்லாம் தேவைப்படாது, நான் ட்ரீட்லாம் நான் வெளியில் எங்கேயும் வைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இங்கேயே வீட்டுக்கே வர சொல்கிறேன், நானே என் கையினால் சமைக்க போகிறேன், நம்ம மொட்டை மாடியில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ட்ரீட் கொடுக்க போகிறேன், அதனால் இவ்வளோலாம் செலவாகாதுப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிறது. ஒரே உங்கள் அப்பாவுக்கு பரவாயில்ல, நம்ம பொண்ணு வெளியில் போனதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பொண்ணை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். அப்போ அந்த பொண்ணுப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா, இந்தாங்கப்பா சமோசா சூடாக இருக்குது சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி, சமோசாவா ஏதுமா அப்படிங்கும்போது அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரிலாம் வந்து நான் பார்த்தேன்ப்பா, நான் இந்த மாதிரி போனேன், அங்கே இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு உண்மையிலே மனசார கண்ணீர் வடித்தார். ஆனால் அந்த கண்ணீருக்கு வந்து அவர் வருத்தத்தினால வடித்த கண்ணீர் இல்லை, அவருக்கு சரி நம்ம பொண்ணு நல்வழிக்கு போகுது அப்படின்னு நினச்சி ஆனந்த கண்ணீர் வடித்தார். இவ்வளோதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மறுபடியும் அடுத்த ஒரு குட்டி கதையில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.